ஹலோ ஃபார்மர்ஸ், நேம்ல எதை பற்றி வரோம்னா, ஒரே மூலக்கூறு கொண்ட 2 வெவ்வேறு பிராண்டை சேர்ந்த பிளான்ட் குரோத் ரெகுலேட்டரோட ப்ரைஸ் வேரியேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிப்ரெலிக் ஆசிட் 0.001% லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர்ஸான சுமிடோமோ பிராண்டை சேர்ந்த ஹோஷி அப்படிங்கிற பிளான்ட் குரோத் ரெகுலேட்டரையும், அதே நேரத்தில் ஜியோலைஃப் பிராண்டை சேர்ந்த ப்ளஸ் ஜிஏ அப்படிங்கிற பிளான்ட் குரோத் ரெகுலேட்டரோட ப்ரைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுமிடோமோ பிராண்டை சேர்ந்த ஹோஷி அப்படிங்கிற பிளான்ட் குரோத் ரெகுலேட்டரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது, 1/4 லிட்டர் வந்து 200 300 விலையிலையும், 1/2 லிட்டர் வந்து 300 400 விலையிலையும், 1 லிட்டரு 550 650 விலையிலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜியோலைஃப் பிராண்டை இருந்த ப்ளஸ் ஜிஏ அப்படிங்கிற பிளான்ட் குரோத் ரெகுலேட்டரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது, 1/4 லிட்டரு 150 250 விலையிலையும், 1/2 லிட்டரு 250 350 விலையிலையும், 1 லிட்டரு 350 450 விலையிலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்றாலாம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிப்ரெலிக் ஆசிட் வந்து லோ காஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது, ஜியோலைஃப் பிராண்டை சேர்ந்த ப்ளஸ் ஜி அப்படிங்கிற பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர் தான் லோ காஸ்ட்டாக, அதாவது குறைந்த விலையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட பயிர்களுக்கு கிப்ரெலிக் ஆசிட் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக ஜியோலைஃப் பிராண்டை சேர்ந்த ப்ளஸ் ஜி அப்படிங்கிற பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர் அவைலபிளாக இருக்கா பாருங்கள். ஸோ இதுதான் ஓவராலாக மற்ற பிராண்டை காட்டிலுமே இது வந்து லோ காஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ 1 லிட்டர் பேக்கேஜ்னு பார்க்கும்போதுமே 350 450 கிட்ட தான் வருது. 500 முடிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி அதிகமான அளவு வாங்கும்போது ஒரு எம்எல்லோட ப்ரைஸே 50 பைசாவுக்கும் கீழே போகுது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து அதிகமான அளவு பரப்பளவு நிலம் வச்சுருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா தொடர்ச்சியாக பயிர்களுக்கு பயன்படுத்தணும் குறிப்பிட்ட இடைவெளி நாட்களில் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறது எப்போதுமே அதிகமான அளவில் வாங்கும்போது தான் உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ஸாக இருக்கும். அண்ட் ஒருவேளை ஜியோலைஃப் பிராண்ட் இருந்தால் ப்ளஸ் ஜே அப்படிங்கிற பிளான் குரோத் ரெகுலேட்டர் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதே மூலக்கூறு கொண்டு, அதாவது கிப்ரெலிக் ஆசிட் 0.001% எல் ஃபார்மெட்டில், அதாவது லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டர் கொண்ட சுமிடோமோ பிராண்டை சேர்ந்த ஹோஷி வாங்கி பயன்படுத்துங்க. அண்ட் இன்னொன்று, இந்த 2 ப்ராடக்ட்டில் நீங்கள் எது வாங்கி பயன்படுத்தினாலும் ரெண்டுமே ஒரே அளவில் தான் பயன்படுத்தணும் பயிர்களுக்கு. ரெண்டோட செயல்பாடுமே ஒன்று தான். ரெண்டையும் பயன்படுத்துகிற மூலமா ஒரே மாதிரியான விளைவுகள் தான் பயிர்களுக்கு தென்படும். ஸோ ப்ராடக்ட் நேம் மாறுது இல்லைனா பிராண்ட் நேம் மாறுது அப்படிங்கிறதுனால டோசேஜ் மாறும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அண்ட் இதே மூலக்கூறு கொண்ட டேரிஃப் அப்படிங்கிற பிளான்ட் குரோத் ரெகுலேட்டரை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த கிப்ரெலிக் ஆசிடோட செயல்பாடை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த ஒரு டெக்னிக்கல் கொண்ட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வேரியேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட நேமையோ இல்லைனா டெக்னிக்கல் இன்டர்வியூ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம செகண்டரி சேனலான அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் இருக்கக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.